அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பராக க்ரீமியான பால் பாயாசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/2 கப் ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி வச்சு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம வேக விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். ஒரு 1/2 குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இது கூட சேமியா சேர்த்துக்க போகிறோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஜவ்வரிசி பாதி அளவு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நான் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது வறுத்த சேமியான்றதுனால நான் வறுக்காமல் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சேமியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். நான் அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சேமியா ஜவ்வரிசி ரெண்டும் இந்த பாலில் தான் நல்லா வேக போகுது. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சேமியாவும் வெந்துடுச்சு. அதே மாதிரி ஜவ்வரிசியும் ஃபுல்லாக வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்க்க போகிறேன். அப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். யூஸ்வலாக எந்த ஸ்வீட் பண்ணும்போதும் நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இப்போது தேவையான அளவு சர்க்கரை நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சக்கரை நல்லா கரைஞ்சி பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடும். பண்ணும்போது நம்ம அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக கலரி விட்டுகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதுதான் மெயின். இப்போ நம்மளுடைய பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மேலே நான் கார்னிஷிங்காக கொஞ்சம் நெய் போட்டு அதில் கேஷ்யூஸ் போட்டு நான் ஃப்ரை பண்ணி போட போகிறேன். நான் கிரேப்ஸ் போடலை, அது பிடிக்காது, அதனால நான் போடலை. கூடவே ஒரு 4-5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட டேஸ்ட்காக மில்க்மைட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க்மைட் சேர்க்கும் போது நல்ல அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டினா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது போடாமல் கூட டேஸ்ட் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நம்மளுடைய பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.